Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு 100 pieces of brownie வந்து ஆர்டர் இருந்தது. 50 என்னோட ரெகுலர் கஸ்டமர் பேக்கரி ஷாப்புக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆர்டரும் செகண்ட் 50 வந்து ஒரு என்னோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக ஒரு 50 pieces of brownie வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ brownie செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து கட் பண்ணுறப்போ ஈவனாக கட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேக்கரிக்கு. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற எல்லா டின்ஸ்க்குமே நான் ஒவ்வொரு brownie tin sizes யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னோட ரெகுலர் கஸ்டமருக்காக, அதாவது என்னோட அந்த பேக்கரிக்கு நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அது வந்து நான் வீக்லி ட்வைஸ் 50 pieces of brownie வந்து நான் பேக்கரிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அந்த brownie வந்து தனியாகவும் வேற மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் இன்னொரு நான் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு பண்ணதுக்கு வந்து வேற மெஷர்மெண்ட்ஸ்லையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கமர்ஷியல் ப்ரௌனியோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக எப்படி நம்ம ப்ரைஸிங் கால்குலேட் பண்ணணும், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், டூல்ஸ், நான் யூஸ் பண்ணியிருக்க டின் சைஸஸ், இந்த டின் சைஸ்லேருந்து எப்படி வேறு டின் சைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணது மாதிரி டீட்டெயில்டான கோர்ஸாக பட் ஷார்ட் கோர்ஸ் இந்த ஒரே ஒரு ரெசிபியை மட்டும் கவர் பண்ணுறது ஃபார் ஜஸ்ட் 199 rupees. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கன்சிஸ்டன்டான பிஸ்னஸ். அதாவது நான் எப்படி உங்ககிட்ட இருந்து ஆர்டர் எடுத்தேன், நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸ், அந்த மாதிரி கொஞ்சம் இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் பல்காக சப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயமுமே இந்த கோர்ஸில் இருக்கும். இந்த கோர்ஸை வந்து ஆல்ரெடி அரௌண்ட் 500 people வந்து எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்தவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எல்லாத்தையுமே நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஸ்டோரியா. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எக் பேஸ்டு, ஒரே ஒரு எக் பேஸ்ட் ரெசிபி தான் அதுக்கு ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த எக் பேஸ்ட் ரெசிபி, அந்த ப்ரௌனி தான் இது. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் வாட்ஸ்அப்பில் கிளியர் பண்ணிடுவேன். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ₹199. நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனாலே இந்த கோர்ஸை போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முந்தின நாள் ஈவினிங்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான பேசஸ் அண்ட் அதுக்கு தேவையான அந்த கனாஷ், ஸோ இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் தான் ஃபுல்லாக செட் பண்ண போகிறேன். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து எனக்கு ஏர்லி மார்னிங் டிஸ்பேச் இருந்தது. ஸோ அதனால அதை மட்டும் நான் நைட்டே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பொள்ளாச்சி ஆர் கோயம்புத்தூர் அரவுண்ட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆர் வேறு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கேக், ஸோ எல்லாமே வந்து நான் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் என்னோட பேக்கிங் ரிலேட்டடான ஷார்ட் vlog அண்ட் என்னோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் ஆஃபர்ஸ், அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட் ஒர்க்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி ஒரு டின்ல பேக் பண்ணதை நான் ஃபர்ஸ்டே வந்து பேக் பண்ணிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஏர்லியா போகணும் அப்படிங்கறதுனால இப்போ வந்து இந்த 3 tins வந்து இப்போ பேக் பண்ணி எடுத்து தனியாக வச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபஜ்ஜி ப்ரௌனி மாதிரி இருக்காது. இது வந்து கேக்கி டைப் ஆஃப் ப்ரௌனி, மோஸ்ட்லி இந்த பேக்கரி ஸ்டைலில் பண்ணுறது. ஃபஜ்ஜி ப்ரௌனி பிடிக்கிறவங்களுக்கு ஃபஜ்ஜி ப்ரௌனி பிடிக்கும். பட் ரொம்ப சாக்லேட் ரிச்சாக, ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து இந்த ப்ரௌனி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏன் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட கஸ்டமருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுத்தது வந்து ஃபஜ்ஜி டைப் ஆஃப் ப்ரௌனி தான். அது ரொம்ப சாக்லேட்டியாக இருக்குது, எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சாக்லேட்டியாக வேணாம், ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் சட்டிலாக கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். இது கொடுத்தோன்னே அவங்க இந்த ரெசிபி தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து நான் அந்த என்னோட ஷார்ட் கோர்ஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னோட பர்சனல் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் சாக்லேட் நல்லா சாப்பிடுவேன். ஸோ அதனால என்னோட ஃபேவரட் வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ் தான். நீங்கள் வந்து பல்க் ஆர்டரில் ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னீங்கனாலும் என்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். நான் வந்து அதுவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒன்ஸ் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த பாக்ஸஸில் போட்டு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணல. இதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னா உங்களுக்கு அதை எடுத்து சாப்பிட்றப்ப அந்த சாக்லேட்டியாக லிக்விட் சாக்லேட்டாக இருக்கணும், செட் ஆகிற மாதிரி கனாஷ் டைப்பில் இல்லாமல் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ட்ரிபிள் சாக்லேட் மாதிரி. ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரிபிள் சாக்லேட் வேண்டாம், பட் இந்த சாக்லேட்டே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதை ரெடி பண்ணிவிட்டு இது வந்து மார்னிங் டிஸ்பேச் 9 o'clock மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கரிக்கு போக வேண்டியது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் போகும். ஸோ அதனால் அது வந்து இப்போதைக்கு கனாஷ் மட்டும் மேலே ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு திருப்பி நான் காலையில் தான் அதில் ஒர்க் பண்ண போகிறேன். மிட்நைட் 1 o'clock மாதிரி ஆயிடுச்சு. அப்போவும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால் ரேப் பண்ணிவிட்டு காலையில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன்.
அண்ட் ஃபைனலாக பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக டர்ன் அவுட் ஆயிருந்தது. அடுத்த டே கொஞ்சம் ஒரு 8:30 மாதிரி எந்திரிச்சு அதெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து திருப்பி இந்த ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதாவது இந்த ப்ரௌனி நம்ம பீசஸ் வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக பீசஸாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கவர்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கவர்ஸ் வந்து ஒவ்வொன்றா நான் சீல் பண்ணி எடுத்து ரெடி ஆகிற வரைக்கும், மித்ததெல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் கொண்டு போய் அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் அந்த 9 பீசஸ், இது வந்து தனியாக அந்த 9 பீசஸ்க்கு எடுத்திருந்தேன். அந்த 9 பீசஸ் இப்படி தான் டர்ன் அவுட் ஆச்சு. இப்போ வந்து அந்த பெரிய நம்ம அதே மாதிரி நம்ம டெம்ப்ளேட் வச்சிருந்தோம்ல, அதை வச்சு ஈவனாக கட் பண்ணிட்டு 42 பீசஸ் டிவைட் பண்ணிட்டு அதோட ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக வெயிட் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு சீல் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஃபுல் ப்ரொசீஜர். இப்படி தான் ஃபுல்லாமே பண்ணி முடித்தேன். ஸோ அவங்க 9 o'clock வந்து வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க வரக்கு வந்து 11 மாதிரி ஆயிடுச்சு. அந்த 11க்குள்ளே நான் மீதி இருக்க ப்ரௌனிஸையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த ப்ரௌனி வீக்லி ட்வைஸ் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே லூப்பில் போட்ட மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி வந்து ஒரு 6 hours இந்த ப்ரௌனி, அதாவது கூலிங் டைம், அது செட்டிங் டைம், அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். 6 hours ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ என்னால் வந்து 3 hours அதை எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு வந்து இப்படி தான் இந்த 50 pieces ஆஃப் பேக்கரி ப்ரௌனி அண்ட் 50 pieces ஆஃப் ரிட்டர்ன் கிஃப்ட் ப்ரௌனிஸ் வந்து டர்ன் அவுட் ஆச்சு. பேக்கரி ப்ரௌனிலேருந்து நம்மளுக்கு எப்போவுமே ரிவ்யூ வந்துடும். ஸோ அது நல்லா இருக்கனால தான் நம்மளுக்கு திருப்பி ஆர்டர் வருது. பட் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் ப்ரௌனிஸ் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு கால் பண்ணி அவங்க தேங்க் பண்ணியிருந்தாங்க. கேட்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இப்படி தான் வந்து என்னோட டே கம்ப்ளீட் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி vlogs பிடிச்சிருந்தது, பேக்கிங் ரிலேட்டடான வேற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பேக்கிங் ரிலேட்டடான பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் என்னோட பிளேலிஸ்ட்டை மட்டும் போய் செக் பண்ணி பாருங்க. நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.